நன்றி ஆண்டவரே. பிதாவான தேவன் உமக்கூட கொடி நன்றி, குமாரனான இயேசு தேவன் உமக்கூட கொடி நன்றி, ஆவியான தேவன் உமக்கூட கொடி நன்றி. கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி ராஜா. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்க தயாராக இருக்கின்றோம். இந்த நல்ல காரியங்கள் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். The Bible says, according to 2 Corinthians chapter 3 and verse 17, God is a spirit. Wherever the spirit of God, there is a liberty. வேதம் சொல்கின்றது, ஆவியானவர் கடவுள். 2 கொரிந்தியர் 3:17 அவர் எங்கிருக்கின்றார்கள்? விடுதலை, விடுதலை. அந்த ஆவியானவரை நம்முடைய மத்தியில் அழைப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யோம், நீராளுகை செய்யோம், நீராளுகை செய்யோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், my dear brothers and sisters in Jesus Christ, we are going to concentrate about Bethlehem part 3. Bethlehem part 3. எனக்கு அன்பார்ந்தவர்களே, பெத்லஹேம் 3ஆம் பாகத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். என்னவென்றால், வேதம் சொல்கின்றது ஒரு அருமையான வசனம். என்னவென்றால், இந்த பெத்லஹேமிலிருந்து ஒரு நல்ல செய்தி குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். There is something good news from Bethlehem. That is what we are going to concentrate today. இங்க பார்க்கும்போது வேதம் என்ன சொல்கின்றது என்றால், கடவுளுடைய பிறப்பை அங்கு அறிக்கையிடுகின்றார்கள், அறிவிக்கின்றார்கள். யாரிடம் போய் சொல்கின்றார்கள்? அதை நாம் தியானிக்க போகின்றோம். Now the Bible says about the annunciations of the birth of Lord Jesus Christ. It's a really good news. To whom are they going to announce? To whom are they going to tell? Who is the one who? The messenger from God. It is an angel, Gabriel. It came from God and announced to the shepherds. And why to the shepherds? What is this good news? We are going to concentrate in a very brief time. என்ன இதை குறித்து நாம் சுருக்கமாக விளக்கமாக நாம் இதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். அதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனம். Gospel according to Luke chapter number 2 verses 8 to 20. It is written about the annunciation. The angel have appeared to the shepherds and gave the good news to the shepherds in the early hours. இருட்டிலேயே, இருளாக இருக்கும் போதே தேவ தூதர் இவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து என்ன சொல்கின்றார் என்றால், இதோ தாவீதின் பட்டணம், அதாவது பெத்லஹேமில் ஒரு பிறந்திருக்கின்றார், அவர் கடவுள், அவர் ரட்சகர் என்று இந்த வசனத்தை அவர்களுக்கு அறிவித்துடனே அவர்கள் திடுக்கிட்டு விடுகின்றார்கள், கொஞ்சம் பயப்பட தொடங்கி விடுகின்றார்கள். இந்த நற்செய்தி ஆகப்பட்டது உலகத்தை ஆட்கொள்ளும் நற்செய்தியாக இருக்கின்றது. If you refer, this good news was announced the moment it was the angel appeared to the shepherd and gave the good news. They were little afraid because they have never seen the angel before. Then what happened? Exactly what happened? When they heard about it, immediately all the shepherds, they took a decision to go and see the child, the baby of God, குழந்தையை, தேவனுடைய குழந்தையை பார்ப்பதற்காக உடனடியாக ஒரு முடிவெடுத்து அவர்கள் எல்லாம் சென்றார்கள் என்று வேதம் சொல்கின்றது. இவர்கள் சென்று அந்த குழந்தையை காண்கின்றார்கள்.
They go and see the baby. The child Jesus was lying in the manger. இவர்களுக்கு இந்த தேவதூதர் கொடுக்கின்ற ஒரு சிம்பல் என்னவென்றால், கந்த துணியில் சுத்தி கிடக்கும் அந்த குழந்தையை நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். அது தேவனுடைய குழந்தை, அவர் மாமிசத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுள் என்று நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள் எவ்வளவு விளக்கமாக இந்த தேவதூதர் இவர்களுக்கு சொல்கின்றார். The Bible says, when you go there, the child will be wrapped in the torn cloth. If you see, then you recognize the child is God in flesh. Hallelujah. Immediately they went and they saw the child. When they saw the child, the Bible says, according to verses 17, they spoke about the child. நீங்களும் நானும் அந்த தேவனை கண்டு கொண்ட பிறகு, அவரை புரிந்து கொண்ட பிறகு, தேவனை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் சென்றார்கள். The Bible says, according to Romans chapter 10 and verse 17, the faith comes by hearing the word of God. Unless someone says, verses 14 to 15, according to Romans chapter 10, verse 14 to 15, unless someone says, how can anyone have faith or believe? That is the reason everyone, you and I, are chosen even today. You and I have to speak about God. If we don't speak, how come anyone will have the faith about Lord? நீங்களும் நானும் ரோமர் 10:17 பார்க்கும்போது, நீங்களும் நானும் கர்த்தருக்காக அவரை கண்ட பிறகு, அவரை புரிந்து கொண்ட பிறகு, அவரை விசுவசித்த பிறகு மற்றவர்களுக்கு அறிக்கையிட வேண்டும், அவரை குறித்து சொல்ல வேண்டும். பாருங்கள், வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்கா 2:17 அவர்கள் கண்டு கொண்ட பிறகு அந்த குழந்தையை குறித்து போதிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அவர்கள் கேட்டதை வந்து கண்ட பிறகு அவர்கள் சொல்கின்றார்கள். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் நம்மிடம் கற்றுக் கொடுக்கின்றது. நற்செய்தியை நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் அதுதான் செய்கின்றார்கள். இந்த விசுவாசத்தோடு வருகின்றார்கள், முடிவெடுக்கின்றார்கள். ஏன் கடவுள் இந்த மேய்ப்பர்கள் தேர்ந்து கொண்டார்? Why God chose the shepherd? Because they were awake and they were active. நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். ஏன் அவர்களை தேர்ந்து கொண்டார் என்றால், அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் அவர்களிடம் சென்றார். நீங்கள் விழிப்போடு இருக்கும் போதுதான் கடவுள் உங்களிடமும் நம்மிடமும் வருவார். When you are awake, God is ready to come. The angel will appear to you. God wants to talk to the person who is active for God. பாருங்கள், இந்த ஷெப்பர்ட்ஸ் கிட்ட தேவன் வந்த பிறகு இவர்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளை விட்டுவிட்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் விட்டுவிட்டார்கள். கடவுளுடைய காரியத்துக்காக நீங்களும் நானும் நம்மோடு இருக்கின்ற காரியங்களை அதை தியானித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. சமாரிய பெண் என்ன செய்தாள்? தேவனை குறித்து அவள் கண்டு கொண்ட பிறகு அவளோடு இருக்கின்ற காரியத்தை அவள் கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை விட்டுவிட்டாள். She left the jar and keep running. That is what these people have done it. They left all the things that is a daily bread for them. They are very responsible. They are the people to take care all the sheep, and in order to protect, they give their life. Such a type of people. But even then, they left everything in order to seek God. The Bible says, according to Jeremiah chapter number 29 and verse 13, எரேமியா 29
9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, when you seek God you will find him. நீங்கள் அவரை தேடும் போது நீங்கள் கண்டு கொள்வீர்கள். ஆகையால இவர்கள் ஓடினார்கள், தேடினார்கள், தேவனுக்காக ஓடினார்கள், சகலத்தையும் விட்டு விட்டார்கள். ஓடி அவரை கண்ட பிறகு, அவரை குறித்து கேட்டதை, அவரை கண்ட பிறகு, அவரை குறித்து அவர்கள் சொன்ன பிறகு தாய் மரியாளும் திடப்படுத்த தொடங்கிவிட்டாள். She started thinking over, what is this they are talking about? She is thinking over it. That is how, when you and I have to stand for God, when the good news come to us, when you see about it, when you find the truth, you have to speak the truth. The Bible says, according to Gospel of John, when you seek the truth will set you free. சத்தியத்தை தேடுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. ஆகையால நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கடவுளுக்காக நாம் ஓட வேண்டும். அதை கேட்டு கண்ட பிறகு நாளைக்காக நாளனைக்காக என்று முடிவெடுக்க வேண்டாம். The Bible says, according to Corinthians, 2 Corinthians chapter 6 and verses 2, the day is today. Today is the day of salvation. Never delay. Look at the shepherds. God is teaching something from the shepherds to us. இந்த மேய்ப்பர்கள் இவர்களை காட்டி தேவன் நம்மிடம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அவர்கள் ஆகாரத்துக்காக தனக்காக அவர்கள் அவருடைய ஆகாரங்களுக்காக, for their daily bread they used to work. But those people, they left that and started running for God. God needs such type of people. They went, they saw, they spoke about it, and the Bible says, verses 20, when they were coming back, they started praising God. They praised in such a way everybody could able to understand it. Otherwise, how the Gospel of Luke, how Luke can write about their praising all these things? While coming after everything over, they were coming and glorifying God. கடவுள் சொல்கின்றார், நம்மிடம் பேசுகின்றார். அவரை கேட்டு நீங்கள் கண்ட பிறகு, அவரை குறித்து போதித்துட்டு நீங்கள் வரும்போது உங்களுடைய நாவில் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் எந்த அளவுக்கு அவரை துதித்தார்கள் என்றால், வேதம் சொல்கின்றது, மக்கள் கண்டு ஆச்சரியப்பட தொடங்கிவிட்டார்கள். நீங்களும் நானும் அந்த தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். இவர்கள் அந்த இடத்துல சென்று அவரை தான் கண்டு அவரை தான் போற்றினார்கள். நீங்களும் நானும் நம்முடைய வசனங்கள் இயேசு கிறிஸ்துடைய குறித்து தான் நாம் பேச வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாம் போற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தான் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இன்று நம்மை கடவுள் தேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியை நமக்கு கடவுள் கொடுத்ததுக்காக, பெத்லமேல் இது கனெக்ட் ஆகி பெத்லெம் மூலியமாக நமக்கு நற்செய்தி வந்ததுக்காக நாம் கடவுளுக்கு என்றென்றும் நன்றி கடமைப்பட்டு இருப்போமா? ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இதோ எங்களையும் ஆண்டவரே, அன்று நீர் எப்படி இவர்களை எடுத்து பயன்படுத்தினீரோ, அனுதினமும் ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள், let your revelation come to us more and more, so that we are also thirst everywhere. We should go and proclaim and preach in such a way that everyone should get astonished in the name of Jesus. Amen. நல்ல காரியங்கள் நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் கொண்டாவதாக. Amen. 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 God bless you all.